ஒரே மாதிரி குருமா செஞ்சு போர் அடிச்சுன்னா என்னோட ஸ்டைலில் உருளைக்கிழங்கு குருமா, அரைச்சி விட்ட உருளைக்கிழங்கு குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு ஒரு சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு மறக்காமல் பாருங்கள். இதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் அரை முடி தேங்காய் துருவி எடுத்துக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், அரை ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், அதோடு சேர்த்து ஒரு சின்ன வெங்காயம் ஒரு 10 சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு சேர்த்து கடுகு வெடித்ததும் ஒரு அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சதும் கொஞ்சோண்டு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதோட ஒரு 2 சின்ன சைஸ் தக்காளி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதும் நம்ம மிக்சி ஜாரில் அரைச்சி வச்சுருந்தோம்னா அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்து பச்சை வாடை போகிற அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா கொதி வந்ததும் நான் வேக வச்சு உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், அதை பொடியாக நறுக்கி இதோட சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான். நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டு இறக்கணும்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.